ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க இன்னைக்குன்னு சொல்லியிருக்கேன், எதுவுமே ரெடி பண்ணாம இப்படி உட்காந்து நீலி கண்ணீர் வச்சிட்டு இருக்கிற. உன் மனசு என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன அப்படியே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் அப்படி காலங்காத்தால உட்காந்து அழுதுட்டு இருக்கிறியா? பாப்பா ப்ளீஸ் பாப்பா, தயவு செஞ்சு கிளம்பு. இந்த மாதிரி அம்மாவை பேச வைக்காத. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அப்படியே நிச்சயத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருமா, வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. இங்கே பாருங்க, அவரை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. நீங்கள் வேற மாப்பிள்ளை ஏதாவது பாருங்க, நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, இவ போய் யாரையாவது பார்த்துட்டு வருவா, அவனால பிரச்சனை வரும். இப்போ நான் மாப்பிள்ளைக்கு எங்கே போகிறது? இங்கே பாரு, ஏற்கனவே அந்த பையன் 2 வாட்டி பார்த்துட்டான். இன்னொரு வாட்டி பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் மடியில் நெருப்பு கட்டிட்டு அலைய முடியாது. நான் நல்லா இருக்கும் போதே, ஆரோக்கியமாக இருக்கும் போதே உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்தணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒத்துழை, இல்லைன்னா அவ்வளோதான், நானும் போய் சேர்ந்துடுறேன் உங்கள் அப்பா போன இடத்துக்கே. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? ஏம்மா இப்படி உன்னோட புத்தி போகுது? இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை என்ன வந்துச்சு? முதல்ல எனக்கு அதை சொல்லு. பாப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனையோ வாட்டி நாங்களே எடுத்து சொல்லி அழுத்து போயிட்டோம். ஊர் பிரச்சனையை பற்றி தெரியும், நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தது தெரியும். என்னோட மகன் அதை பார்த்துட்டு ஊர் பூரா தண்டனை அடிச்சிடுவான். என் மகனை பற்றி உனக்கு தெரியாது. சும்மா என் வாயில் எதுவும் கிடக்காது, பேச்சோட பேச்ச எல்லாத்தையும் சொல்லிடுவான். அப்புறம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன்னை பிடிச்சிக்குவாங்கம்மா. அந்த குடும்பம் கொஞ்சம் செல்வாக்காக இருக்குது, அங்கே நீ கட்டிக்கிட்டு போயிட்டா உனக்கு பெருசாக கேள்வி எதுவும் வராது. என் மகன் ஒரு நாள் அதை எப்படியாவது சமாளிச்சிடலாம். அதுக்கு தான் அம்மா அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். உன்னுடைய நிலைமைக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு இது சரியாக வரும்மா. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ முதல்ல மாப்பிள்ளை உங்ககிட்ட தனிப்பட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. நீங்கள் 2 பேரும் பேசுங்க, அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் நிச்சயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உங்கள் 2 பேரும் நாங்கள் பேச வைக்கணும். 2 பேரும் பேசுங்க, அப்புறமா என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். உன்னை யாரும் இப்போ கட்டாயப்படுத்தலை. சரிக்கா, 2 பேரும் இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நிறுத்தலாம். உனக்கு பிடிக்காம இருந்தா தானே நிறுத்துறதுக்கு. உனக்கு அவரை பார்த்து பேசினோன்னே பிடிச்சிடும் பாரு. இவ்வளோ தூரம் ஒத்துக்கிட்டதே சந்தோஷம் தாயி. சரி போய் ஏதாவது அலங்காரம் பண்ணிட்டு ரெடி ஆயிடி. அவங்க சாயந்தரம் வாக்கில் வரேன்னாங்க. இப்போவே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. உன் கூட ஓரியாடி ஒரு வேலை நடக்கலை. இந்த சுஜா, இங்கே உங்கள் அத்தை, உன் வீட்டுக்காரரு, உன்னுடைய மகன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாமா. எனக்கு சொந்தம் நீ தான் இருக்கிற. ஏதோ எனக்கு ஒன்று விட்டு தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் நீ தான் எனக்காக வந்து நிற்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சுஜா. நீ வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேம்மா. என்ன உன் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடு, சரியா? என்னம்மா பேசுகிறீங்க? நான் ஒரு கஷ்டம்னு வரையில நீங்கள் தானம்மா உதவி செஞ்சீங்க. நடு ரோட்டில் எல்லாத்தையும் எழுந்துட்டு நாங்கள் நிற்கும் போது எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து, ஆசை கொடுத்து, எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்து, என்னையும் உங்கள் கூடயே வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யாருக்கும் செய்ய போகிறேன்? இது நம்ம வீட்டு கல்யாணம்மா, நீங்கள் சொல்லணுமா? நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கண்டிப்பாக வருவோம். நாங்கள் போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேங்கம்மா. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், இப்போவே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். சரி சுஜா, சரி என் கூட கொஞ்சம் அடுப்படி வரைக்கும் வா. கொஞ்சம் வேலை இருக்குது. பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சுடணும். அதெல்லாம் நான் முன்னாடியே மாவு தயார் பண்ணி வச்சுட்டேன். நீ வீட்டு வேலை பார்க்கும்போது அதெல்லாம் முடிச்சுட்டேன். அதை மட்டும் செஞ்சுட்டு லேசாக தோரணை மட்டும் கட்டிடுவோம். ஏன்னா இது நிச்சயம் மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற தட்டு முட்டைலாம் எடுக்கணும். கொஞ்சம் வேலை இருக்கதாம செய்யுது. கொஞ்சம் மட்டும் முடிச்சுட்டு போயிடுறியா? சரிம்மா, முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆகுது இந்த சாதகம் குழையிறதுக்கு. என்ன அரிசின்னு தெரில. இந்த மகன்காரன் எங்கே போய் வாங்கிட்டு வந்தான்? இப்படி இருக்கிற அரிசி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையே. மருமக வந்தோடனே வேறு அரிசி ஏதாவது வாங்கி போட சொல்லணும். இந்த அடுப்பு வேறு ரொம்ப கரு அடிக்குதுமா. நல்ல விரவு கட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். முதல்ல மழையில் நனைஞ்ச விரவு கட்டையெல்லாம் நல்ல வெயிலில் காய வைக்கணும். வரவே கிடைக்க மாட்டேங்குது. அம்பட்டையும் வெட்டி போட்டுடுறாங்க. நம்ம தான் தேடி தேடி பிறக்க வேண்டியதாக இருக்குது. அத்தை, என்னத்தை பண்ணுறீங்க? வாடிமா, அது நீ வரதுக்குள்ளே சோறு வடித்து வைக்கலான்னு வடிச்சிட்டு இருந்தேன் பாரு. அது சோறு சரியாகவே வேக மாட்டேங்குதுமா.
நமக்கு வடிக்கவும் சரியாக வர மாட்டேங்குது. அது வேற அரிசி ஏதாவது வாங்கி போடுவோமா? என்னத்த இது, இதெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேனா? நீங்கள் எதுக்கு பார்த்து வைக்கிறீங்க? பாவம், உங்களுக்கே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காய் கால்லாம் வலிக்குதுன்னு நீ தைலம் தேய்ச்சி காலையில் தான் நீவி விட்டுட்டு போனேன். இப்போ எதுக்கு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பாடுபடுற. உங்கள் சொந்தக்காரங்க அந்த அவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியலை. என் மகன் வாங்கி போட்ட கடனுக்கு அவங்க தான் எல்லாமே வட்டி கட்டி எல்லா வேண்டியும் மூச்சு விட்டாங்கம்மா. நீயும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு? இந்த வேலை கூட செய்யாமல் நான் இருந்தால் எனக்கு எப்படிமா உடம்பு இதாகும்? அதுவும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்த உடம்பு, சும்மா உட்கார முடியல ஒரு இடத்துல. அதான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு கஷ்டமும் இல்லைம்மா, நீ எதுவும் நினச்சிக்காத சரியா? அத்தை, இன்னைக்கு நம்ம மைனாவை வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியே நிச்சயமும் பண்ணிடலாம் ஒரு யோசனை. நம்ம எல்லாரையும் வந்து அழைச்சாங்க. வீட்டுக்கு வந்து அழைக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு வீட்டிலே தலை போகிற வேலை இருக்குது. அவங்க ஒத்தாளாக கடந்து எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க அத்தை. அவர் வந்தோடனே நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோமா? அடடே, நம்ம மைனாக்கா நேற்று நேரத்துக்கு சின்ன பிள்ளையா இருந்ததுக்கா மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க? அதுக்குள்ளே யார் மாப்பிள்ளை? அட அவங்க தான் அத்தை, நம்ம பார்வதி அக்கா இருக்கிறாங்கல்ல, இவங்களோட ராசாத்தி அம்மாவுடைய ஃப்ரெண்டு. அவங்கள தான், அவங்க பையனை தான் பேசியிருக்குது. அவங்க தான் வந்து பொண்ணு பார்க்குறேன் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. அத்தை, நம்ம எல்லாரும் போயிட்டு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? அட இது நம்ம வீட்டு விசேஷம், நம்ம போய் நிற்காம வேறு யார் நிற்பா? மசம் நிற்காம நம்ம முன்னாடி போவோமே. நம்ம ஏதாவது வீட்டுக்கு போய் வேலை பார்த்து கொடுப்போமே. நம்ம இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்காக அங்கே போய் ஒத்தாசையாக நிற்போமே. இல்லைத்த, எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். அக்கா ஒண்டியால் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காகோசமே நான் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த என் வீட்டுக்காரங்க வந்தோடனே நம்மகிட்ட எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த பயலை காலையிலேருந்து காணோம். அவனும் வந்துட்டான்னா நல்லாயிருக்கும். அவனாமா காலையில் வந்தான், கஞ்சியை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் ஆளே காணும். வருவான் கொஞ்சம் நேரத்தில் வர நேரம் தானே, சாப்பாட்டு டயத்துக்குலாம் கரெக்டாக வந்துடுவானே. கொஞ்சம் நேரத்தில் வருவான். சாப்பிட்டோன்னே எல்லாரும் கிளம்பி போய் அவங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணி இருந்து சீர சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். சரி அத்தை. சரி, நான் மிச்ச வேலையை அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வீட்டை பெருக்கிட்டு வரேன். நீங்கள் செத்த நேரம் போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அத்தை. போங்க. சரிம்மா நீ ராசாத்தி. நான் போய் அப்படி உட்காந்துக்கிறேன், பார்த்துக்கண்ணே. சரி, முதல்ல நம்ம ஒரு நல்ல சீலையை கட்டிக்கணும். வரவங்க முன்னாடி நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் பந்தாவாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அத்தைக்கும் ஒரு நல்ல சீலையாக பார்த்து எடுத்து கொடுத்துருவோம். அம்மா. என்னப்பா நீ இன்னும் கிளம்பலையா? நான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? அம்மா, நான் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மைனா கிட்ட தனியாக பேசுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, இதை மைனா வீட்டில் சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. மைனாவும் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறா. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நாங்கள் ஒன்று நினச்சி தான் இதை நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய விருப்பமும் இதில் முக்கியம்தான். இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும். நாங்கள் 2 பேரும் அபிப்பிராயம் பண்ணுறோம்ப்பா. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் பேசினாலே உங்களுக்குள்ள மனசுக்கு பிடிச்சிடும் தோணுது. எல்லாம் கடவுள் விட்ட வழி தான். நீ தைரியமாக பேசுப்பா. நாங்களே உங்களுக்கு இது கொடுக்குறோம். இப்போ பேசிட்டு வந்து என்ன எதுன்னு சொல்லுங்கள், தட்டை மாற்றிடுவோம். சரிம்மா. ராஜேஷ். சொல்லு மாருதி, என்ன விஷயம்? ஐம் சாரி, என்னால் தான் இவ்வளோதான் விஷயம் நடக்குது. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கும் சந்திக்கிறதுல தைரியமே இல்லை. நான் தான் தைரியம் கொடுத்து எல்லாரையும் வர வச்சு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசையால் தான் இதெல்லாம் நடக்குது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு ராஜேஷ். இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா பேச்சை மீறவும் முடியல. மைனாவை என்னால் அப்படி நினச்சும் பார்க்க முடியல. அதுக்கு தான் இன்றைக்கி போய் பேசி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பேசினாவாச்சும் ஏதாவது என் மனசு மாறுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட வேண்டியதுதான். சரி, ஓகே. ஆனால் மைனா ரொம்ப நல்லவடா. நீ அவளை கட்டிக்கிட்டா நீ லக்கி தான். என்ன என் ஃப்ரெண்டை அண்ணியா என்னால் பார்க்க முடியல. அதுதான், அவள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவ, அமைதியாக இருப்பா. நீ தான் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். அம்மா அவளை திட்டினாலும் கண்டிச்சாலும் நீ அவள் கூட நிற்கணும். அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. இந்த அம்மாவை குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா திட்டுறதும் கண்டிக்கிறதும் எல்லாம் நல்லதுக்கு தான். அப்படியே அவளை அம்மா கண்டிச்சாலும் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல.
அப்பதான் அவளும் மாறுவா. அவளும் ஏதாவது மிஸ்டேக் பண்ண அம்மா திட்டுறதுல எந்த தப்பும் இல்லை. சும்மா அம்மாவை பற்றி என்கிட்ட குறை சொல்ற வேலை வச்சுக்காது. அவள் இருக்கும் போது இது மாதிரி சொல்லிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். என்ன அம்மாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான், மைனாவுக்கு இவன் சப்போர்ட்டிவாக இருப்பானா மாட்டானான்னு தெரியலையே.